வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 2027 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். இருக்கிற குரு பயிற்சி இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துடைய ராஜா யாருன்னா குரு. ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் சரிங்களா குரு பயிற்சி நடக்குது. அது எங்கன்னா கடகத்தில் போய் உச்சம் அடைகிறார். அதனால் இது ஒரு அவர் ராஜாவாக இருக்கும் போது நடக்கிற குரு பயிற்சி ஒன்றும் வீரியம். ஸோ உங்கள் ராசிக்கு நிறைய நல்லது நடக்கும் போது என்ன நல்லதுன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. கடக ராசி, கடக லக்னம், உங்களுக்கு தான் அந்த ட்ரிபிள் ஜாக்பாட். பயங்கரமான லக்கு உங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டை தான் வராரு, அதுவும் உங்கள் வீட்டில் உச்சம் அடைகிறாரு. அதுவும் குரு பகவான் தான் ராஜா இந்த வருஷத்துக்கு. அதனால் உங்களுக்கு தான் சரியான ஜாக்பாட். வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் இப்போவே பண்ணி வச்சுருங்க. டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சரிங்களா. இது ஒன்று. இப்போ யாருன்னா அக்யூரேட்டாக சார் இல்லை சார் என்ன பண்ணணும் ஒன்று அக்யூரேட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி, ராணி ராசி, ஆதி பராசக்தியோட ராசி. சரி, அப்போது தாய் ராசின்னா குழந்தை. அவங்களுக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்குங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பிடிக்கும். யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்க டைம் ஒன்று. இன்னொன்று இது நீர் ராசி சொன்னோம், ரொம்ப எமோஷ்னல். இவங்க கடக ராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு நம்ம சீக்கிரம் ஒரு இன்டர்வியூ போடுவோம். அதாவது ஒவ்வொரு ராசி லக்னத்தோடைய பிறப்பின் ரகசியம் அப்படின்ற மாதிரி நம்ம போடுவோம். இவங்க ரகசியம் என்னென்னா இவங்க அந்த நீர் மாதிரி ரொம்ப எமோஷ்னல். இவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் லைஃப்பில் கிடச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஓஹோன்னு மேலே போயிடுவாங்க. இவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கல, யாரும் பாசம் காட்ட ஆள் இல்லைன்னா அப்படியே டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு யாராவது பாசம் காட்ட ஆள் வேணும்னா தாராளமாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஹஸ்பண்டாகவோ, ஒய்ஃபாகவோ, லவ்வராகவோ, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டாகவோ, ஃப்ரெண்டாகவோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த எமோஷ்னல் சப்போர்ட்ன்றது பயங்கரமாக கிடைக்கும். மைண்டு பயங்கரமாக கிளாரிட்டி கிடைக்கும். மைண்டு கிளாரிட்டி வரும். மைண்டு கிளாரிட்டி வந்தாலே எந்த பிரச்சனை தான் நம்ம அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம என்ன சொன்னோம், லவ் சொல்லியிருந்தோம், குழந்தை பாக்கியம் சொல்லியிருந்தோம். லவ்வுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, கல்யாணம். கல்யாணத்துக்கும் டைம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது டைம். தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் சரிங்களா. அதுவும் கடகத்துக்குள்ள 7ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம். ஸோ மகரம்லாம் எப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க மகரம். அதுவும் மகரம்லலாம் யாரையாவது நீங்கள் 35 வயசுக்கு மேலெலாம் கட்டுறீங்க, இல்லை கொஞ்சம் ஒரு 30க்கு மேலே கட்டுறீங்கன்னா மகரம் ஜென்ரலாக 35 வயசுக்கு மேலே பயங்கரமாக வளருவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான டைமில் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வளர்ற இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வேறு இப்போ குரு பகவான் இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து ஜெகஜோதியே வளரலாம். இது ஒன்று சரிங்களா. கல்யாணம் இதுலேயே யாராவது சார் இதே கல்யாணத்தில் யார் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா இவங்களும் லவ் பண்ணலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. எமோஷனல் ராசின்னு சொன்னேன், லவ் ஓடிட்டுருக்கு. யார்கிட்ட பேசினா எனக்கு கரெக்டாக கச்சிதமாக சரியாகும்னா வீட்டில் அப்பா, அண்ணன், அந்த மாதிரி பெரியவங்க ஸ்தானத்தில் இருக்கும், அக்கா, இவங்கள ட்ரை பண்ணலாம். இவங்கக்கிட்ட பேசி எதனா பேச சொல்லலாம். அதே மாதிரி ஆப்போசிட் வீட்லேயும் யார்கிட்ட பேசணுன்னா அவங்களுடைய அப்பாவோ இல்லை அவங்களுடைய அண்ணனோ வயசில் பெரியவங்ககிட்ட பேசலாம். அண்ணன் எல்லாம் பேசலாம், பஞ்சாயத்து ஆகணும்னா அக்காவோ யாராவது ஒருத்தர் வயசில் பெரியவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்க மூலயமா நீங்கள் பொண்ணு கேட்குறதோ மாப்பிள்ளை கேட்குறதோ போகும்போது சக்ஸஸ் ஆகிற ரேஷியோ பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வருஷம் கடகத்துக்கு மெயினாக எதில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னா பர்சனல் லைஃப். லவ் செட் ஆகும், கல்யாணம் செட் ஆகும், குழந்தை பாக்கியம் செட் ஆகும். அதனால் பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் முன்னேறலாம். இதை தாண்டி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஜாபுக்கோ பிஸ்னஸ்க்கோ அதுக்கும் டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்லேயே இருக்கார். ஓகே, இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் சார், ஒன்றும் நல்லா வரணும் சார் இதில் அப்படின்னா எந்த தெய்வத்தை வேண்டுறது அப்படின்னா காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், அதாவது ஆட்சி பெற்றிருக்கும் பெண் தெய்வங்கள். நம்ம என்ன சொன்னது, பெண் வீடு, ராணி வீடு, ஆதி பராசக்தி வீடுன்னு சொன்னோம். ஸோ ஆட்சி பெற்றிருக்கும் தெய்வங்களை வேண்டது ரொம்ப நல்லது ஒன்று. இன்னொன்று அபிஷேகம் பண்ணி வேண்டலாம்.
ஏன்னா இது வந்து நீர் வீடில் நீங்கள் வந்து உங்கள் பஞ்சபூதத்தை ஸ்ட்ராங் பண்ண நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீர் ஊற்றி வேண்டுறது ரொம்ப நல்லது. வரவங்களுக்கு வந்து நீர் அன்னதானமாக கொடுக்குறதும் ரொம்ப நல்லது. சரியா? இது ஒன்று. இது கூடவே இப்போ கமெண்ட்டில் புதுசாக இது ஒன்று எல்லாம் கேட்டாங்க. நான் எந்த சாமி சொன்னாலும் முருகரை சொல்லுங்கன்னு எல்லாம் முருகரையும் கேட்டுருவீங்க. ஸோ இந்த வீட்டுடைய கடக வீட்டுடைய ஒரு அசோசியேட்டடான முருகர் அப்படின்னா திருச்செந்தூர் தான். ஏன்னா இது கடல் வீடு, இது வந்து நீர் வீடு. கடல் பக்கத்தில் இருக்க ஆறுபடை வீடு தான் திருச்செந்தூர். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த முருகர் கோவில் பக்கத்தில், குளம் பக்கத்தில், ஆறு பக்கத்தில், கடல் பக்கத்தில், ஏன்னா ஈசிஆர்லலாம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின முருகன் கோயிலெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுமாதிரி கடலோரம், ஆரோரம், இங்கே எங்கே இருக்கிற முருகர் கோயிலில் நீங்கள் நீர்நிலை பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் வேணுனாலே பயங்கரமாக சக்தி ஏறும். இது ஒன்று. இன்னொன்று, மீன்வேல் நீங்கள் வந்து குரு பகவான், நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டுறதோ, இல்லை நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்லாம் போனீங்கன்னா குரு பகவான் கோவிலாக வரும், அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி வேண்டுறது ஒன்றும் பவர் கூட்டும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்கறது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது, நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்கன்னா, பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும்.
நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.